ஜெயலலிதா நினைவிட அருங்காட்சியகம் 12,32,00,000 ரூபாய் ஒதுக்கியது அரசு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சென்னை மெரினாவில் 58 கோடி ரூபாயில் நினைவிடம் கட்டும் பணி நடந்து வருகிறது. ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பிரம்மாண்டமான ஃபீனிக்ஸ் பறவை வடிவ கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் இடது பகுதியில் ஜெயலலிதா அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக முழுவதும் கிரானைட் பதிக்கப்பட்ட கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இதில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்படங்கள், வீடியோ கண்காட்சி போன்றவை இடம்பெறுகின்றன. ஜெயலலிதாவின் பிரம்மாண்ட புகைப்படத்திற்கு பல வண்ண மலர்களை பொதுமக்களே கம்ப்யூட்டரில் தேர்வு செய்து தூவும் வசதியும் செய்யப்படுகிறது. ஜெயலலிதா அரசு செயல்படுத்திய மாணவர்களுக்கான இலவச லேப்டாப், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல் விளக்கங்கள் அமைய உள்ளன. அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்கா பணிகளை மேற்கொள்ள செய்தி மக்கள் தொடர்பு துறை வாயிலாக அரசிடம் 12,32,00,000 ரூபாய் கேட்கப்பட்டிருந்தது. அந்த நிதியை தற்போது அரசு ஒதுக்கியுள்ளது. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் வாயிலாக இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. லட்சுமி வங்கி வாடிக்கையாளர் பணம் பாதுகாப்பாக உள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லட்சுமி விலாஸ் வங்கி கடந்த சில ஆண்டுகளாக மூலதன தேவைகளை சமாளிக்க முடியாமல் திணறி வந்தது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கி நேற்று முன்தினம் திடீரென லட்சுமி விலாஸ் வங்கியின் பல்வேறு நிதி சேவைகளுக்கு கட்டுப்பாடு விதித்தது. வாடிக்கையாளர்கள் வங்கியில் டெபாசிட் செய்துள்ள பணத்தில் 25,000 ரூபாய் மட்டுமே எடுப்பதற்கு வரம்பு நிர்ணயித்தது. இந்த கட்டுப்பாடு வரும் டிசம்பர் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் டெபாசிட் செய்த பணம் பாதுகாப்பாக உள்ளது, அஞ்ச வேண்டாம் என ரிசர்வ் வங்கி நியமித்த புதிய நிர்வாகி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கொரோனா பாதிப்பு 5 லட்சத்தை தாண்டியது. டெல்லி சுகாதாரத்துறை சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி டெல்லியில் இன்று மேலும் 7,486 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 5,03,084 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் மாநிலத்தில் 131 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7,943 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் 6,901 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,52,683 உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் மேலும் 1,791 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கர்நாடகாவில் மேலும் 1,791 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் இன்று ஒரு நாளில் மட்டும் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தில் இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,65,931 உள்ளது. தொற்று பாதிப்புடன் 25,146 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11,578 உயர்ந்துள்ளது. கேரளாவில் இன்று 6,419 பேருக்கு கொரோனா தொற்று. கேரள சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்ட தகவலின்படி அம்மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,419 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் இன்று ஒரே நாளில் 28 பேர் பலியாகியுள்ளனர். கேரளாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,943 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்புடன் 69,394 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 4,84,460 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் இன்று 1,236 பேருக்கு கொரோனா தொற்று. ஆந்திர மாநில சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்கு மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 8,57,395 அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் இதுவரை 8,33,980 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை மொத்தம் 6,899 பேர் கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது மருத்துவமனைகளில் 16,516 பேர் கொரோனாவிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ.கே. அந்தோணிக்கு கொரோனா தொற்று. முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. அந்தோணி மற்றும் அவரது மனைவி எலிசபெத் அந்தோணிக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. அவரது மகன் அனில் கே. அந்தோணி ட்விட்டர் பதிவில், எனது தந்தை ஏ.கே. அந்தோணி மற்றும் தாய் எலிசபெத் அந்தோணி இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய உடல்நிலை சீராக உள்ளது.
அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யவும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரியில் இரவு நேர ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் இரவு ஊரடங்கு அமலில் இருந்தது. மேலும் கடற்கரை சாலையில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என அம்மாநில அரசால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அத்தியாவசிய கடைகள், மதுபான கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரங்களில் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது.